இவர்கள் அரசியல் ஓரம் கேட்கப்படுகிற ஆட்கள் திமுக என்ன சொல்றாங்க? எதுவும் செய்யல. மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத செயல்களை மக்கள் ஊழல் கொள்ளையடிக்கிறது, ஒவ்வொரு இடத்தையும் கொள்ளையடிக்கிறது, ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே அடைக்கிறது. ஏதாவது எதுவும் செய்யலாம். சாதாரண மக்கள் இன்னைக்கு அவங்க அணுக முடியுமா? முடியாது. சாதாரண மக்களை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. அதனால நம்ம 5 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் நிகழ்வுகள் குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமான தளபதியுடைய தலைமையில் ஆட்சி அவர்கள் நடந்திருக்காங்க. இந்த விழாவுக்கு வரை பலர் நிர்ணயமா நடந்துருக்கீங்க. நீங்க அனைவரும் நீங்க என்ன நம்பிக்கையில என்ன வாக்களிச்சீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த அனைவரும் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்கள் அனைவரும் தளபதி ஆட்சியின் கீழே செயல்படும். நிறைய இடத்துல திமுக இருக்காங்க. அந்த மக்களுக்கும் சேர்த்து நாம எல்லா விஷயத்தையும் செயல்படுவோம். திமுக எம்எல்ஏ இருக்காரு, அதற்காக அதெல்லாம் விட மாட்டோம். அந்த சட்டமன்றத்துக்கும் சேர்த்து ஆட்சிப்பட்டி சட்டமன்றத்துக்கும் சேர்த்து அவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயத்தை அனைத்தையும் செய்து கொடுக்கும். அங்க ஆட்சிப்பட்டி சட்டமன்றத்தை சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திமுக எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களால எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது வசூல் போட்டு தான் இருப்பாங்க. அதனால யாருமே இல்லை. ஒரு விஷயம் மக்கள் அனைவரும் சொல்லிக்கிறோம். தேனி மாவட்டத்தில் அனைத்து இல்லீகல் குவாரியும் மூடப்பட்டு எங்கெல்லாம் சட்டவிரோதமாக குவாரிகள் செயல்பட்டு அனைத்தையும் மூட உத்தரவிடப்பட்டு கடந்த 2 வாரமாக அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டுள்ளது. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கும் யார் எந்த நபர்களையும் சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதான் தளபதிகள் மாதிரி. அதனால எந்த விதத்துக்கும் மக்கள் விரோத செயல்கள் எங்கும் நடைபெறாது. கண்டிப்பா நீங்க அனைவருக்கும் நீங்க என்ன நம்பிக்கை எந்த விதத்துல நீங்க நம்பிக்கையோடு நீங்க வாக்களிச்சீங்களோ அதை 100% நிறைவேற்றும் வேலையை தளபதி முதல்வராக தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்காரு. 40 நாள் சொன்ன சாதனைகள் இது இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 70 வருடங்கள் இவர்கள் செய்யாத விஷயத்தை தளபதி செய்து முடிச்சிருக்கோம். ஏன்னா கடந்த 15 வருஷமா அரசு அலுவலகங்கள் எந்த வேலைக்கும் ஆளே இருக்குல்ல, எதுவும் பண்ணல. பெரிய அளவு ஆளே இருக்கு. பெரிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெரிய நியமனம் செய்யணும். சும்மா சொற்பமாக அங்கோட்டம் இங்கிருமா நடைபெறுது. இனிமேல் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் வேலைகளை தளபதி ஈடுபட்டுள்ளார். நிதி நிலைமையை சரி செய்யும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். மக்கள் ஏழை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் லஞ்ச லாபங்கள் நீங்க எங்க அரசு அலுவலகங்கள் போனாலும் 50 ஆரம்பிச்சு கோடிகளுடைய இந்த லஞ்ச லாபங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிஞ்ச திருப்தியோடு தான் அனைவரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மக்கள் பணியை திருப்தியா செஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இன்னைக்கு வர காலங்கள் அப்படிதான் இருக்கும். எந்த கவலைகள்லாம் பணியாற்றுங்க. அதோட உள்ளாட்சி தேர்தலுக்கு எல்லாம் தயாராக. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இந்த திமுக அதிமுக கீழே இருந்து கொள்ளையடிச்ச மக்கள் அனைவரும் பெரிய துன்பத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் பிடிக்காங்க. யாராவது உள்ளாட்சி கவுன்சிலரோ அவங்க பிரசிடண்ட் யாராவது பார்த்துருப்பாங்க. ஒரு ஆளை பார்த்துருக்காங்க. எல்லாம் ஓட்டு போடுறதோட சரி. உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் அனைவரும் நம்முடைய தளபதி வேட்பாளர்களாக இருந்து அனைவரும் உள்ளாட்சி அமைப்புகளில் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்ய தயாராக இருக்கும். விரைவில் எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் தயாராக இருக்க. விரைவில் அனைவரும் இதே போல தமிழகம் முழுவதும் தளபதிகள் வேட்பாளர்கள் உள்ளாட்சி தேர்தல் பெருவாரியான வாக்குகளோடு வெற்றி பெறுவார்கள். 100% நம்முடைய வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் ஆதரவு வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான நாட்கள் விரைவில் வரும். அனைவரும் தயாராக இருக்கிறார். திரும்பவும் சொல்லணும், உள்ளாட்சி தேர்தலுக்கு மிகவும் தயாராக இருக்கிறது. மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அதனால நீங்க அனைவரும் மக்களை சந்திக்க ஆசைப்படுங்க. காலகட்டத்தில் விரைவாக முழு அளவிலான மக்கள் பணியை செய்வோம். இங்கே வருகை வந்து அனைவருக்கும் நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க, பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.